மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு, சாரிமா அப்படின்னு நம்ம முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இறந்து போன அஜித்குமார் அவருடைய குடும்பத்திட்ட பேசின ஒரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கேஸை ஒட்டுமொத்தமாக சிபிஐக்கு மாற்றிட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு தன்னுடைய கடமையை செய்ததாக திமுக அரசாங்கம் சொல்லுது இல்லையா? இதில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னன்னா, ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு. இப்போ நடந்த ஒரு விஷயத்த, அதாவது அஜித் அவர்களுடைய மரணம் இருக்குல்ல, அதை தாண்டி நடந்த ஒரு விஷயத்த ஒன்று சொல்றீங்க. அப்பதான் இங்க காவல்துறையா இல்ல பேய் பிடிச்சி ஆடுது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். காவல்துறை, மீண்டும் சொல்ல, காவல்துறையாவே இல்லை. எப்பவுமே திமுக ஆட்சி வச்சுக்க ரவுடிகள் ஆட்டம் உச்சத்தில் இருந்தாங்க. இப்ப திமுக வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்சியில எல்லா காவல்துறையும் ரவுடியாவே மாறிடுச்சு தோணுது. என்னமோ அங்கீகரிக்கப்பட்ட ரவுடிகள் மாதிரி. இந்த அஜித் அவர்களுடைய விவகாரத்தை சுமார் 44 இடங்கள்ல காயம், 18 இடங்கள்ல தீவிரமான காயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பிரேத பரிசோதனையில. இதுல ஒரு பக்கத்து காதுல ரத்தம் வருது, இன்னொரு பக்கத்து காதுல முழுமையா உறைஞ்சு போயிருக்கு ரத்தம். இன்னொரு பக்கத்து மண்டவோட அடிச்சு பொழந்துருக்கானுங்க, அவருடைய பிறப்புறுப்பை அடிச்சு நொறுக்கிருக்கானுங்க, முதுகு பேத்து எடுத்திருக்கானுங்க. எனவே இது யாரையா கொலை பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த அளவுக்கு கொலை பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு காட்டுத்தனமா நடந்திருக்கிறத பார்க்கும்போது இது பேய் பிடிச்ச ஒரு கும்பல ஆடுது அப்படிதான் தோணுது. நாம இதுல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு போறேன். என்ன குற்றச்சாட்டுன்னா, இது ஒரு ஸ்பெஷல் டீம் தான் பாருங்க. அந்த டீம் யாரு, எவன் உத்தரவு போட்டாரு? இப்பதான் தமிழக அரசு என்ன பண்றான், இந்த ஸ்பெஷல் டீம் ஃபுல்லா கலெக்டானுங்க. அதாவது ஸ்பெஷல் டீம்னு ஒன்று போடுறது எதுக்குன்னா, இந்த விஷயத்துக்காக நாங்கள் ஸ்பெஷல் டீம் போடுறோம், கண்டுபிடிக்கப்படாத இந்த குற்றவாளிகள் தப்பி ஓடிட்டாங்க, இவங்களை கண்டுபிடிக்காத ஸ்பெஷல் டீம் போடுறோம். இப்படி ஸ்பெஷல் டீமே போடாம இவங்களே ஒரு ஸ்பெஷல் டீமை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு டீம் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க இந்த அஜித்தை. இதுல நாம சொன்ன இந்த குற்றச்சாட்டை தமிழக அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் விதமாக தமிழகம் முழுவதும் கூடிய எல்லா ஸ்பெஷல் டீமும், அதாவது எந்தவித குறிக்கோளும் இல்லாம சும்மா ஸ்பெஷல் டீம் வச்சிருப்பாங்க, அதையெல்லாம் கலைக்கிறோம்னு இப்ப ஆணையிட்டு இருக்காங்க. இப்ப இது ஏதோ ஒரே ஒரு சம்பவம் போலவும் நடக்காத நடந்து போச்சு, சாரி அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்றாருல. இவர் வாயை திறக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டம், இவர் வாயை திறக்கவே இல்லை. ஆனா இந்த விவகாரத்துல என்ன 25 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ அதற்கு முந்தின வருஷமோ கிடையாது, 25 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் சொல்றேன். அது வேற ஏனும் கிடையாது. நீங்க கூகுள் மேப்பை தூக்கி ஓப்பன் பண்ணுங்க. அதுல தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் பக்கத்துல ஒரு மலைக்காடு ஒண்ணு, அது நீ பார்த்தீங்கன்னா தெரியும். கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டுக்கும் பார்டர்ல ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்கும். இந்த கிராமங்கள்ல காவல்துறை அட்டூழியம் சொல்லி மாளாது. இந்த கிராமங்களை ஒட்டி தான் பெரிய காப்பு காடுகள் ஆரம்பிக்குது. அதாவது கர்நாடகாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு முன்னாடி ஏகப்பட்ட காட்டு பகுதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த காட்டு பகுதியிலிருந்து கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு சடலம் மீட்கப்படுது. அவருடைய வயது ஏறக்குறைய 28 இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு 15 to 20 நாள் அழுகிய நிலைமையில ஒரு சடலம் மீட்கப்படுது. அந்த சடலம் மீட்கப்பட்டு அது பின்னாடி அடையாளம் கண்டுபிடிக்கும் போது அவருடைய பேர் செந்தில்குமார் தெரிய வருது. அவருடைய வயது 28. இது நம்ம அஜித் அவர்களுடைய வயதும் அவர் வயது 1. இந்த செந்தில்குமார் இறந்து போன செய்தி கிடைச்சதுமே அவங்க குடும்பத்தில் முக்கியமாக அவருடைய மனைவி வயசு 24, பேர் சித்ரா, அவங்க என்னுடைய கணவர் தான் சொல்றாங்க. அப்போ அவங்க ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, என் கணவர் எரியூர், அதாவது அதே தருமபுரி மாவட்டத்தில் கூட எரியூர்னு அந்த கர்நாடகா பார்டர்ல கூட ஒரு ஊர், அந்த எரியூர் திருப்பணம் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த எரியூர் போலீஸ் ஸ்டேஷன் தான் கூட்டிட்டு போனாங்க. கடைசியா கூட்டிட்டு போயிட்டு எங்க என் கணவர் கேட்டப்ப 2 நாள்ல அவர் தப்பிச்சு ஓடி போயிட்டார். இப்போ நீங்க திருப்போணம் கேஸ்ல நீங்க பார்த்தா அதே சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த அஜித்தை நாங்க பிடிச்சிட்டோம், நான் கேட்டதில் ஒத்துக்கிட்டான், ஆனா கடைசியில் தப்பிச்சு ஓடிட்டான், ஓடும் போது அவன் விழுந்து வலிப்பு செத்து போயிட்டான் இப்படின்னு காவல்துறை கூச்சமே இல்லாம கதை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தான் நீதிமன்றம் வாங்குன்னு வாங்கிடுச்சு, நம்மளும் வாங்கியிருந்தோம். அதே கதையை, இந்த கதை எங்கேயுமே மாறுதல். இந்த பேட்டர் பார்த்துட்டு எல்லா இடங்களும் ஒரே மாதிரி. இங்க என்ன சொல்றானுங்க, அது செந்தில்குமார் 2 நாளைக்கு கூட தப்பி ஓடிட்டான் எங்கிட்ட இருக்கும்போது, நான் கூட்டி போனோம், எங்கிட்டா என்னடா அடைச்சு கேட்கறதுக்கு, அங்கேயும் தப்பிச்சு ஓடிட்டேன், அதுக்கப்புறம் என்ன நமக்கு தெரியாது, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்லவே அவங்களோட மனைவி 24 வயது சித்ரா கதறி அழுகிறாங்க. அந்த சடலம் பக்கத்துல ஒரு 10 அடி உட்காந்துன்னா அவ்வளவு தூரத்துக்கு அது அழுகி போயிருந்தது. 10 அடி தூரத்தில் உட்காந்து அழும்போது அவங்க சொன்ன சில முக்கியமான தகவல்கள் இருக்கு. அந்த தகவல்களை இந்த மீடியா எல்லா ராஸ்களும், அயோக்கிய ராஸ்கள் பயில எல்லாத்தையும் மறைச்சாங்க. அந்த சித்ரா ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏங்க நான் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, 8 நாளைக்கு முன்னாடி நான் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஹஸ்பண்டை கூட்டி போனாங்க, அப்படி தப்பிச்சு ஓடி போயிட்டேன் அப்படின்னாங்க. ஆனா அவர் ஓடும்போது கைவிலங்கு கட்டியிருந்து ஓடினாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் கையில விலங்கே இல்லையே, எப்படி? முதலாவது. 2வது, ஓடி போயிட்டான்னு சொல்றீங்க இல்லையா, அவர் உடம்புல எப்படி துப்பாக்கி காயங்கள் இருக்கு, துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கு, அது எப்படி? 3வது என்ன அப்படின்னா, அப்படி ஓடி போன நபரை நீங்க தேடவே இல்லையா? தேடவே இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க? அவரை மட்டும் எதுக்கு தப்பி ஒரு நிலைமைக்கு நீங்க கொண்டு போனீங்க? அன்றைய இரவு நீங்க அந்த காட்டுப்பகுதிக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? இதையெல்லாம் அவங்க அழுதுகிட்டே புலம்புன விஷயம்.
அதாவது உங்கள்கிட்ட வந்து சொல்லவும் கிடையாது, அன்னைக்கு செய்திருவங்களாம் போயிட்டு மைக்க வைக்கவும் கிடையாது. இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் அஜித் வீட்டுக்கு மீடியா போனாங்க. இல்லாட்டி இதையும் ஊற்றி மூடிடுவாங்க. இந்த குறிப்பிட்ட திருப்பூர்ன்றது சிவகங்கை மாவட்டத்தில் நீங்கள் நல்ல மாணவர் பக்கத்தில் அமைஞ்சதுனால ஓரளவுக்கு நமக்கு அரசியல்வாதிகளுக்கு தெரிய வந்தது. ஆனால் இந்த மாதிரி கிராமங்கள், அந்த கிராமத்தினுடைய பேர் கொங்கராப்பட்டி. இந்த கொங்கராப்பட்டி கிராமம் இருக்குல்ல, அது கரெக்டாக கர்நாடகா பார்டரில் அந்த எரியூர் பக்கத்தில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கும். இந்த கிராமத்திலேருந்து அந்த காட்டுக்கு வேட்டையாட போகிறன்றது இந்த மக்களுடைய ரொம்ப வருஷம் பழக்கம்னு வச்சுக்கோங்க. அதனால ஏதாவது ஒன்று ஆச்சு வச்சுக்கோங்க, அந்த வனத்துறைக்கு எவனா புகுந்து வீட்டை பிடிச்சி தூக்கிட்டு போகிறதுன்றது ரொம்ப சரளமான விஷயம். இந்த இதில் வழக்கு பதிவு போடவே பாருங்க. அந்த இதில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த கர்நாடகா எல்லையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட காட்டு பகுதியில் ஒரு யானை வயது 7 to 8 வயது இருக்கும். அந்த யானை இறந்து போன செய்தி தெரியுது. அதுக்கான வழக்கில் தான் இந்த செந்தில் அவருடைய தந்தை அவரோட மைத்துனரை பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்கு நீ செந்தில் மட்டும் கூட்டி போன வெளியா? இந்த இடத்துல தான் அந்த அவங்களுடைய தந்தையும் அவங்களுடைய மைத்துனரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எங்களை 3 பேரும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. எங்களை யாரையும் கூட்டி போன அவசியம் கிடையாது. எங்கள் 3 பேரையும் ஒரே கூட்டத்தை தான் கூட்டி போகிறாங்க. ஆனால் எதுக்கு செந்தில் மட்டும் கூட்டி போனால் எங்கிட்ட சொல்லணும், அவர் கூட்டி போனால் எங்களுக்கு தெரியவே தெரியாதுறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் அந்த குடும்பத்துடைய சந்தேகத்தை ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சுக்கவேன். நீ கஷ்டையில் வச்சு அடிச்சு கொண்டிருப்ப, அங்கே அடிச்சு கொண்டுட்டு தூக்கி கொண்டு போய் காட்டு பகுதியில் தூக்கி போட்டுட்டு அது எப்படியே இறந்து போனாலும் ஒரு கதையை கட்டி விடுற, அப்படிதானே? அப்போ இதுவும் ஏறக்குறைய எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன், அஜித்குமாரை விட இது மோசமானது. அஜித்குமார் எந்த விதத்துலையும் மோசம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதை விட பேய் பிடிச்சி ஆடிருக்கா இங்கேயும் 25 நாளைக்கு முன்னாடி. அப்பவும் சாரின்னு சொல்லி ஸ்டாலின் பேசவே கிடையாது. இந்த விவகாரம் ஸ்டாலின் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவர் தான் துறையோட அமைச்சர். இந்த அளவுக்கு பேய் பிடிச்சி ஆடி இருக்கீங்க. ஒவ்வொரு சம்பவம் நான் சொல்லவா? ஸ்டாலினுக்கே ஒவ்வொன்றுக்கும் ஓ சாரி மன்னிச்சுக்கோங்க, தெரியாம நடந்து போச்சு, நான் நடக்கக்கூடாது நடந்து போச்சுன்னு ஃபோன் பண்றீங்களா? எப்படி நடக்கக்கூடாது நடந்திருக்கும்? உங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவே இல்லை சொல்லுங்க பார்ப்போம். நீங்க காவல்துறையோட முதல் சம்பவம் வரும்போது நீங்க காவல்துறையெல்லாம் பிடிச்சி நீங்க எல்லாத்தையும் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து எல்லா பேருக்கும் போதிய அறிவுரை கொடுத்து நீங்க நடவடிக்கைன்னு ஒன்று எடுத்திருந்தீங்கன்னா காட்டுத்தனமா ஆட மாட்டாங்க. பேய் பிடிச்சி சுத்துறானுங்க. நான் கேட்கிறேன், இந்த அடிச்சு கொண்டா இது பேய் பிடிச்சி சுத்துது இந்த கும்பல் அப்படின்றத சொல்றது என்ன இருக்குது? இந்த கையில என்ன சட்டத்தின் பாலான ஒரு நீதி கிடைக்கும்? அந்த கிராமத்துல கொங்கராப்பட்டிக்குள்ள ஒரு சின்ன கிராமத்துல ஒரு எளிய குடும்பத்துல இருந்து 4 பேரை கூட்டி வந்து நீ அடிச்சு கொள்ளுவ. அதே மாதிரி திருப்பணத்துல ஒரு சாதாரண எளிய குடும்பம் சேர்ந்தா அடிச்சு கொள்ளுவ. ஆனா இதே வேற எங்கேயும் நீ கை நீளவே நீளாது உனக்கு. அதை விட எளிய குடும்பத்துல பார்த்தா அடிச்சு கொள்ற. எனக்கு புரியவே இல்லையே. இதையெல்லாம் இன்னைக்கு ஏன் பேச வேண்டியிருக்கிறான்? நேற்று பேசினா காதலே கேட்காது யாருக்கும். இன்னைக்கு அஜித் விவகாரம்னு ஒன்று வெளியே வந்துச்சு, அதனால மக்களுக்கு ஏதோ காதில் கேட்டுச்சு. இந்த காதில் கேட்காமையே கடந்த 4 வருஷமா நம்ம காதலை அடைச்சி வச்சிருக்கான் மீடியா. எல்லா பேரும் தூக்கி போட்ட காசுக்கு நாயா வாழ ஆட்டுறானுங்க. இந்த சூர்யா ஆரம்பிச்சு சித்தார்த்த வரைக்கும் எவனும் வாயை திறக்கவே இல்லை. எப்படி திறக்கவே இல்லை? நான் கேட்கிறேன். இப்படி ஒரு 24 வயசு பொண்ணை விதவை ஆக்கி அதோட கணவரை அடிச்சு கொண்டது மட்டும் ஈவு இறக்கம் இல்லாமல் இதுக்கு ஒரு கதை கட்டுறதுக்கு காட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு உன் கணவர் ஓடி போயிட்டார் அப்படின்னு இவன் கதை கட்டி விடுறானா? இவன் யாருக்காவது நெஞ்சில ஈரம்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈரம் ஒன்று நினைக்கிறீங்க? எங்கேருந்து வருது காவல்துறைக்கு இந்த அளவுக்கு ஈரமில்லா தன்மை? நான் கேட்கிறேன், உன் வேலை என்ன? எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி அது விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் நிப்பாற்ற மட்டும்தான் உன் வேலை. அது எதை தவிர எந்த வேலையும் உனக்கு கிடையவே கிடையாது. நீதிமன்றம் தான் தப்பு பண்ணியா பண்ணலான்ற நீதி விசாரணை நடத்தி அதுதான் தீர்ப்பு கொடுக்கணும். தீர்ப்பு நீ என்ன எழுதுறது? அது என்ன எல்லா ஊர்லயும் கட்ட பஞ்சாயத்துல நீ இறங்கியிருக்க? நான் கேட்கிறேன், காவல்துறையின கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு இங்க அருகதை இருக்கு. நான் கேட்கிறேன், இதை கேட்டா ஓ சாரி தெரியாம நடக்கக்கூடாது நடந்து போச்சு. எது? இந்த காவல்துறையோட பொறுப்பு அமைச்சு எம்.கே. ஸ்டாலின் போய் சொல்றாரு. அது இவ்வளவு கலவரத்துக்கு அப்புறம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பதில் சொல்லிருக்கவே மாட்டாரு. இந்த ஆள் சொகுசா வாடகைக்கு மீடியா நடத்துறானுங்க. இந்த தர்மபுரி எரியூர் பக்கத்தில் நடந்த இந்த செந்தில்குமார் நடந்து பாருங்க, யாருக்குமே தெரியவே தெரியாது. கேட்டா எனக்கு என்ன கவலை அப்படின்னா, இதுல ஒரு கதை மட்டும் அவங்க கட்டல. கடைசி என்ன உன்னை விட்டாங்க சிபிசிஐடி போகும்போது, அதாவது எல்லாரும் கேட்கும் போது இதுக்கு சம்பந்தமா நாங்கள் ஃபோனே பண்றோம் என்ன பதில் சொன்னானுங்க, அவர் உள்ள ஓடி போய் தற்கொலை பண்ணிருக்கலாம். தற்கொலை பண்ணிருக்கலாமா? ஏன்னா இஷ்டத்துக்கு கதை சொல்றீங்க. ஆகவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், அஜித்குமார் இறந்து போனார்ல ஒரு நபர் கிடையாது. இந்த ஒவ்வொரு மாதமும் அஜித்குமார் இறந்துகிட்டே இருக்காங்க. என்ன இறந்து போன மட்டும் கதை மட்டும் தான் நமக்கு வருது. அதையே வரலாம் புதைச்சிடான்னு வச்சுக்கவேன். இதுல உடல் ஊனமானவன், மொத்தமா ஏதாவது உறுப்பு சேதமாகி வாழ்நாள் முழுவதும் ஊனமானவன், கண்ணு போனது காது போனது, இதெல்லாம் செய்தியில பெருசா வரவே செய்யுது. ஒருத்தர் செத்தவன் ஒரு நாளோட செத்தான், உடல் ஊனமாக போச்சு, காது மொத்தம் இந்த பக்கம் செயலாம போச்சு, இந்த கூட ஒரு பக்கம் உறுப்பே காணாம போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் பிணம். இப்படி வாழ்நாள் முழுவதும் பிணமாக்கப்பட்ட கேஸ்ல என்ன? இதை பத்தி ஏதாவது ஒரு டேட்டா சொல்லுங்க பார்ப்போம். காவல்துறை ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க பார்ப்போம். நீதிமன்றம் இதுக்காக ஒரு தனி குழு அமைச்சு விசாரணை பண்ண சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாத்தையும் குழியோண்டி புதைச்சிருவான் திமுக அரசு.
இதையெல்லாம் மறைக்கிறதுக்குன்னே மீடியா நடத்துறான். இதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு வாயை அடைச்சிட்டு மிச்சர் சாப்பிட்டுருக்கேன் அந்த சூர்யா போல ஆளுங்க. எனவே இறுதியா இந்த விவகாரத்தில் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஒரு விவகாரத்தை வச்சு ஒட்டுமொத்தமா நான் எல்லாத்தையும் தோன்றேன். நீ இது வரைக்கும் இந்த 4 வருஷத்துல எங்கெங்கெல்லாம் களியாட்டம் ஆடுன, எவன் ஆடுன, எல்லா விவகாரத்தையும் வெளியெடுப்போம். ஏன்னா சிபிஐக்கு மாற்றினதுனாலேயும் இந்த வழக்கை நிறைவு நினைச்சிருக்கீங்க. எம்கே ஸ்டாலின் சரியாக முடிவு எடுத்தார். வேற வழியே கிடையாது, நீதிமன்றம் சொன்னதால கூட விட்டார். ஆனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த கேஸ் இருக்குல்ல, நான் பார்த்த எல்லா கேஸும் சொல்கிறேன், எல்லா கேஸ்லையுமே சிபிசிஐடிக்கு மாற்றிட்டு வந்துவாங்க. ஒரு 80 டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 80 டாக்குமெண்ட் கொடுங்கன்னா 12 டாக்குமெண்ட் கொடுத்துட்டோமே, எங்க மீது டாக்குமெண்ட் ரிசீவ் ஆகலன்னு வச்சுக்கோங்க, சிபிஐக்கு வர பிரச்சனை சொல்கிறேன், ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது வாங்க பார்த்து அனுப்பிடுறோம். அடுத்து ஒரு வாரம் 2 வாரம் ஆக்கி அதுக்கு தப்பான டாக்குமெண்ட் அனுப்புவாங்க. அது எல்லாத்தையும் குழப்புறதுக்கு நீங்கள் நல்லாவே தெரியும். யாருக்கு? காவல்துறைக்கு. காவல்துறைக்கு எல்லா விதமான தந்திரமும் தெரியும், எல்லா விதமான மனசாட்சியே இல்லாமல் கதை சொல்லவும் தெரியும். எனவே எதையும் மாற்றேன்னு சொல்ல மாட்டாங்க, கொடுத்துறோம் இந்த வழக்கை இழுத்து கொண்டு போய் சல்லியா உடைக்கிறாங்கன்னு பாரு, எழுதி வச்சுக்கணும். எனவே இந்த ஒட்டுமொத்தமாக இந்த காவல்துறை என்னென்னலாம் பண்ணுச்சுன்றத குழியை தோண்டி வெளியே கொண்டு வந்தாலும் ஒழிய இந்த காவல்துறை ஆர்டர் நிறுத்த போறாங்க. ஏன்னா காவல்துறைக்கு என்ன மனநிலை, நாம தான் கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்கு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ரவுடிகள். நம்ம நம்பி மக்கள் வராங்கன்னா எவனையும் அடிக்கலாம், எவனுக்கு நீதி அங்கேயே வாங்கி கொடுக்கணும். ஆமா, இவங்க பெரிய குறுநில மண்டர்கள், அப்படியே கட்ட பஞ்சாயத்து பண்ணி எல்லாத்துக்கும் தீர்ப்பு எழுதிடுவீங்க. எனவே இது ஏதோ தெரியாம எக்ஸஸ் ஆனது கிடையாது. ஒட்டுமொத்த காவல்துறை குணமே அதுவாக தான் இருக்குது, இதுல சில நல்ல மனிதர்களை தவிர. எனவே ஒட்டுமொத்த காவல்துறை தான் இங்க மக்களுக்கு பெரிய பாதுகாப்பின்மைக்கு வந்து நிக்குது. மக்களை காவல்துறையிலிருந்து காப்பாற்ற நிலைமையில் நம்ம நிற்கிறோம். அதுக்கு முழுக்க காரணம் முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின் இந்த பொறுப்பு எடுத்து அவரோட பொறுப்பை ஒழுங்கா பார்க்காம சும்மா சுத்திக்கிட்டு போட்டோ எடுக்கிறதா.